அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா நம்மக்கிட்ட நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா விஜய். இப்போ வெண்ணிலா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் இப்போ ராகினி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இன்னி திரிய கொளுத்தி போடணும் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா வர சொல்லுவாங்க. இப்போ வெண்ணிலாக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, அந்த காவேரி தான் இவனை வளைச்சி போட்டுட்டா, விஜய் ஒன்றை தான் நினச்சிட்டு இருந்தான், அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவம் எல்லாமே காவேரி மேலே தான் வெண்ணிலாவுக்கு திரும்ப போகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நம்மளோட காவேரி அப்படிங்கிறதான். விஜய் காவேரியை பற்றி வெண்ணிலா எது சொன்னாலும் கோவப்படுவார், சண்டை போடுவார். அதை பயங்கரமாக ப்ராப்ளத்தை தான் உண்டாக்கும். காவேரி அதை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். காவேரி நீ இதாண்டி என் புருஷன், விஜய் தான் என்னோட புருஷன், நீ வெளியே போடி, உன்னை பாவம்னு சொல்லிட்டு நான் இறக்கப்பட்டு கூட்டு வந்தேன், நீ என்ன வெளியே போக சொல்லுவியா, என்னை யாருன்னு கேட்பியா அப்படின்ற மாதிரி காவேரி எதிர்த்து விஜய்க்கு பக்கத்தில் நின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லை அப்படின்னா காவேரி பயந்துட்டு இப்போ வெண்ணிலா இப்படி வந்துட்டாலே, அவன் வந்தவ நம்ம ரெண்டாவது வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போனாங்க அப்படின்னா விஜய்க்கு தான் கஷ்டம், விஜய் தான் பாவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படி தான் சொல்லுவேன். இப்போ காவேரி நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்னை சரியானதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசுவியா, விஜய் கஷ்டப்படுத்துறியா, அப்படி அவர் யாருக்கு பக்கம் நிற்பார், உனக்கு தானே சப்போர்ட் பண்ண, என்னைய கூட தள்ளி வச்சுட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. ஆனால் நீ விஜய் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ நடந்துக்கிற வெண்ணிலா, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இறங்கி வெண்ணிலா மேட்டரில் இறங்கினா மட்டும்தான் விஜய் இந்த பிரச்சனையில் தீர்வுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பசுபதி, ராகினி எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வெண்ணிலா அவங்க பேச்சு தான் கேட்பாங்க, மற்றவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல காவேரி இறங்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவரே முடிவு பண்ணட்டும், அவர் தான் முடிவு பண்ணிட்டார். விஜய் விஜயோட ஸ்டாண்ட் என்ன, எனக்கு நீ தான். இப்போ வெண்ணிலாக்கிட்டையும் சொல்லியாச்சு, அது ஒரு பக்கம் தனியாக இருக்குது. ஆனால் காவேரி விஜய் சொல்லட்டும் அப்படிம்பாங்க. விஜய் ஆல்ரெடி அன்னைக்கே என்ன சொன்னார், நான் எல்லாமே நீதான்னு சொல்லி சரண்டர் ஆகி நிற்கிறேன் அப்படின்ற வார்த்தைக்கு மேலே என்ன வேணும் காவேரி அப்படிங்கிறதா எனக்கு தோணுச்சு. இப்போ வெண்ணிலாவை சரி பண்ணணும், வெண்ணிலா அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத காவேரி தெரிஞ்சுக்கிட்டு காவேரி தான் பேசணும். நீ லவ் பண்ண எல்லாமே பண்ண, நீ இவ்வளோ அவர் சொல்லாமல் செய்யாமல் விட்டுட்டு போயிட்ட, நீ உன்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தாலுமே உன்னை நினச்சிட்டு தான் அவர் இருந்தார். இப்போ ஒரு சுச்சுவேஷனில் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அதை நீ புரிஞ்சுக்கிட்டு, நீ லவ் பண்ண பொண்ணு தானே, புரிஞ்சுக்கிட்டு நீ அவருக்காக விட்டு கொடுத்துட்டு தானே போகணும், நீ ஏன் இப்படி சண்டை போடுற அப்படின்னு காவேரி கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.